நம்ம வந்து ஏதாவது மூட்டு வலி வந்ததுன்னா தான் இடுப்பு வலி, கழுத்து வலி, பேக் பெயின் இதெல்லாம் முதுகு வலிலாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெய்களை போட்டு தடவுறோம். இதுதான் தப்பு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஐயோ இந்த முதுகு வலி வந்ததுனால இப்போ எண்ணெயை தடவ வேண்டிய கூடுதல் சுமையாக அதை நினைக்கிறோம். இது அப்போ நிறைய பேர் எண்ணெய் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்காங்களே, நாம் தான் கஷ்டப்பட்டு தினமும் மூட்டுகளில் எண்ணெய் தடவுறோமா, கை இங்கெல்லாம் இணைப்புகளில் இந்த ஜாயிண்ட்டுகளில் எண்ணெய் தடவிட்டு கிடக்கிறோம், ஒழுங்காக உடம்பு பார்த்துருந்தா நாமளும் மற்றவங்கள மாதிரி ஜாலியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இது வந்து மூட்டுகளில் எண்ணெய் தடவுறது மூட்டு வலி வந்ததுக்கு அப்புறம் கிடையாது, வருவதற்கு முன்பே, ஆரோக்கியமாக இருப்பதற்கு முன்பே நாம் இதை செய்திருந்தால் நமக்கு மூட்டு வலி, இடுப்பு வலிலாம் வந்திருக்காது. நமது சோம்பேறித்தனம் தான் காரணமாக இருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும், சின்ன வயசுலேருந்து வாரந்தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்புறம் வந்து வேப்ப எண்ணெய் வந்து நீ என்ன பண்ணணும், ஜாயிண்ட்டுகளில் தேய்க்கணும். நல்லா இருக்கும்போதே இந்த வேப்பெண்ணெய்களை ஜாயிண்ட்டுகளில் பயன்படுத்தணும். ஜாயிண்ட்டுகளெல்லாம் மூட்டுகளில் இந்த மாதிரி கழுத்து இந்த மாதிரி தடவி வெந்நீரில் குளிக்கணும். இந்த மாதிரியான வழக்கம் சின்ன வயசுலேருந்து இருக்கணும். டெய்லி நம்ம வந்து ஜாயிண்ட்டுகளில் எண்ணெய் போடணும். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வாரத்தில் ஒரு நாள் வச்சுக்கோங்க. மற்ற நாளில் வந்து என்ன பண்ணணும், இந்த எண்ணெயை வந்து இந்த வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க. வேப்பெண்ணெய் எடுத்துகிட்டு டெய்லி இந்த ஜாயிண்ட்டுகளில் நம்ம தடவணும். இந்த கைகளில், அப்புறம் இந்த இடங்களில். இப்படி நம்ம வந்து இது ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கணும். அப்போ தான் இது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி பின்னாட்களில் வராது, முதுவலிலாம் வராது. இதுதான் வாழ்க்கை முறை. அதனால் இது வந்து என்னடா இது இடுப்பு வலி வந்துருச்சு, மூட்டு வலி வந்துருச்சு, அப்படி இது ஒரு கூடுதல் சுமையாகி போச்சு. எண்ணெய் தடவுறது, நம்ம கால்களில் எண்ணெய் தடவுறது, ஒரு தைலம் கொடுத்துருக்காரு வைத்தியர், இதெல்லாம் தடவுறது நம்ம கூடுதல் சுமையாகி விட்டதே, என்னடா இது நமக்கு மட்டும் இப்படி வருது அப்படி நினைக்காதீங்க. இதெல்லாம் வாழ்க்கை முறை, நம்ம முன்கூட்டியே செய்யணும். வருவதற்கு முன்பே வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்து கொள்ளணும். ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் இருக்குன்னா அப்பாவுக்கு மகன் செய்யணும். அப்பா சொல்லுவார், டேய் எனக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்றா, முதுகுலெல்லாம் எண்ணெய் தடவி விட்றா, வாரந்தோறும் டெய்லி இந்த வேப்பெண்ணெயை கழுத்தில் தடவிட்டு அந்த மாதிரி அப்புறம் போய் வெந்நீரில் போய் குளிச்சிடணும். இது வந்து தினசரி ஒரு வாழ்க்கை முறை. மனிதர்கள் தங்கள் உடலை பாதுகாப்பதற்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படணும். அப்போ தான் உங்களுக்கு இடுப்பு வலி, வாழ்நாள் முழுவதும் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் எந்தவித முடக்குவாதம் என்பது வராது. மூட்டு வலிலாம் வந்துச்சா வாழ்க்கையை முடக்கி போட்டுரும். உங்களால் உட்கார முடியாது, மலம் கழிக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியாது, பாய்ந்துருவீங்க, கோழையாக மாறிடுவீங்க. மூட்டு வலி, எலும்பு வலி, அது பில்டிங்கோட ஒரு ஸ்ட்ரக்சர். அது எலும்புங்கிறது அது பலவீனமாயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தைரியத்தை இழந்து விடுவீர்கள். இங்கே ஒரு கோழையாக மாறி நடக்கிறதுக்கே பயப்படுவீங்க. உயரத்துலேருந்து கீழே பார்த்தாலே உங்களுக்கு கால்கள்லாம் கூசும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உயரமான இடத்துலேருந்து ஒரு மலையிலேருந்து கீழே பார்க்கும்போது உடம்பெல்லாம் கூசும். மொட்டை மாடி போய் கீழே பார்க்கும்போது உடம்பெல்லாம் கூசும். காரணம் என்னது, எலும்புகள் பலவீனமாக இருக்கிறது, கோழையாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறதே இருக்காது. இடுப்பு வலி, மூட்டு வலிலாம் வந்துருச்சுன்னா அப்புறம் வந்து ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது. அதனால் நம்ம வந்து மூட்டு வலி வந்ததுக்கப்புறம் தான் எண்ணெய் தடவணும் அப்படி கிடையாது. இது ஒரு வாழ்க்கை முறை. இப்போ வந்து சுகர் வந்துருச்சு, அப்போ உடற்பயிற்சி செய்கிறாங்க. என்னடா இந்த சுகர் வந்துருச்சு, சுகர் மட்டும் வரலன்னா நான் எல்லாரும் மாதிரி உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பேனே அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதுபோல தான் உடற்பயிற்சி எப்படி செய்வது. மனிதர்கள் வந்து தங்கள் உடலை நேரடியாக பாதுகாக்க வேண்டும், பிற உயிரினங்களைப் போல அல்ல. பிற உயிரினங்களோடு உங்களை ஒப்பிட்டு சும்மா இருக்க நினைக்காதீர்கள். அப்படி தான் சும்மா இருக்காங்க. ஏன் தெரியுமா, ஏன் பல் விளக்கணும், ஏன் குளிக்கணும், ஆனால் வேறு வழியில் பல் விளக்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளக்குறாங்க. என்னடா குளிக்கணும், என்னடா இந்த மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பண்ணணும், வீட்டை சுற்றி தூய்மையாக வச்சுக்கணும், என்னடா பிற உயிரினங்களை பாரு ஜாலியாக இருக்குது. அதோடு ஒப்பிட்டு மனிதர்கள் வந்து பிற உயிரினங்களைப் போல் வாழணும்னு ஆசைப்படும் போது சோம்பேறியாக மாறுறான். சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனங்கிறது என்னது, சமைப்பது என்பது மனிதர்களுடைய தேவை. அது ஏன்னா மனிதர்கள் பலவீனமானவர்கள், மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். ஒரு பலவீனமான மனிதர்களின் ஆசை தான் சமைத்து உண்பதை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. இப்படி மனிதர்கள் கஷ்டமாக. அதனால் சமைக்கிறதுக்கு நீங்கள் யாரையோ அடிமைப்படுத்துறீங்களா, சமைக்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தரும் சமைக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி சமைப்பது, அதுபோல் இந்த மூட்டுகளில் வந்து எண்ணெய் தடவுறது, வேப்பெண்ணெய் தடவுறது, இதெல்லாம் தினசரி காலையில் எழுந்திரிச்சிங்களா வேலை என்ன பண்ணணும், இந்த இணைப்புகளில் வேப்பெண்ணெய் தடவுங்க. அல்லது உங்கள் உடம்புக்கு ஏற்ற ஒரு எண்ணெய், புங்க எண்ணெய் எடுத்துக்கலாம், வேப்ப எண்ணெய் எடுத்துக்கலாம், அல்லது வேறு வெயில் காலங்களில் விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெயோடு வேப்பெண்ணெய் கலந்து அல்லது நல்லெண்ணெய் கலந்து வெயில் காலங்களில் நம்ம மே மாதம்லாம் தினசரி பண்ணணும். அந்த கைகால் மூட்டு எலும்புகளில் நம்ம தினசரி பண்ணியிருந்தோன்னா நமக்கு இடுப்பு வலி வருவதற்கு முன்பே நாம் செய்ய வேண்டிய வைத்தியம் இது. நோய்கள் வருவதற்கு முன்பே அது வந்து முதுகு வலியோ இடுப்பு வலியோ மட்டும் போக்காது, பல பிரச்சனைகளை அது போக்கும். நம்ம இந்த மாதிரி எண்ணெய் தேய்க்கிறது, உடம்புக்கு இந்த மாதிரி எண்ணெய்களை தேய்க்கிறதுங்கிறது வந்து பல பிரச்சனைகளை வரவிடாமல் செய்யும். அதனால் இது வந்து எந்த மனிதனும் இந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த எண்ணெய் தடவுற விஷயம் இருக்குல்ல, எண்ணெய் குளியலும் சரி, அதுபோல் தினசரி இந்த ஜாயிண்ட்டுகளில் இணைப்புகளில் எலும்பு இணைப்புகளில் எண்ணெய் தடவுவது என்பது
இது ஒரு மனித வாழ்க்கை முறை. பல் துலக்குவது போல. எப்படி மனிதர்கள் பல் துலக்கியே ஆக வேண்டும். சிறு குழந்தைகள் பல் முளைச்சதுலேருந்து வயசை இறக்குற வரைக்கும் பல் துலக்கி ஆகணும், குளிக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. மலங்கழித்தால் குண்டி கழுவ வேண்டும் என்பது இருக்குதுல்ல. அதுபோல் இந்த ஜாயிண்ட்டுகளில் எண்ணெய் தடவுறது என்பது மனித வாழ்க்கையின் ஒரு அங்கம். அது பல் துலக்குவது போல். அதை நாம் செய்யாமல் இருக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம மறந்துட்டோம். ஏன் தெரியுமா? நமக்கு எப்போவுமே பணத்தை சம்பாதிப்பதில் தான் கனவு. பணத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் கனவு கண்டது. அதையே நம்ம இலக்காக வச்சுக்கிட்டு அந்த வேலையை தான் நம்ம செய்கிறோம். உணவை கூட சமைக்க தெரியல, ஆனால் சாப்பிட மட்டும் தெரியுது. இப்படி அதெல்லாம் செய்கிறதுக்கு மற்றவங்கள வேலைக்கு வச்சிடுறது. நீ உணவை சமைச்சிட்டு நான் பணத்தை சம்பாதிக்க போகிறேன். பணம் கண்டுபிடிக்கப்பட்டவர் இந்த மாதிரி உடம்பை கவனித்துக் கொள்வதில் மனிதர்கள் சோம்பேறியாகிவிட்டார்கள். அதுதான் மனிதர்கள் செய்த தப்பு. அதனால தான் நோய்கள் பெருகிவிட்டது. நோய்களை அடக்கணும்னா அதற்காக நோய்களை ஒழிப்பதற்காக ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணும். ஒவ்வொருத்தரும் உடல் உழைப்பு, விளையாட்டு, ஆடல், பாடல், இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஜாயிண்ட்டுகளில் எண்ணெய் தடவுறது, தினமும் எண்ணெய் தடவி மசாஜ் பண்ணுறது. அப்பா என்ன பண்ணணும், மகனுக்கு மசாஜ் பண்ணணும், மகன் என்ன பண்ணணும், அப்பாவுக்கு பண்ணணும், ஒரு மனைவி கணவனுக்கு பண்ணணும், கணவன் மனைவிக்கு மசாஜ் பண்ணணும். இப்படி உறவுகள் இதற்காகத்தான். உறவுகளே எதற்கு? நமக்கு பணிவிடை செய்வதற்காக தான். உதவினா இதுதான் உதவி. அப்புறம் பேசுகிறத கேட்குறது, அதன் மூலம் மனசு அமைதி அடையும், உடம்பு அமைதி அடையும், நோய்கள் வராது. இந்த மாதிரி மனிதர்கள் உடம்பை கவனிச்சுக்கிறதுக்காக தான் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனிதர்கள் நோயாளிகள், மனமெனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். அதனால தான் நம்ம மனிதர்களாகவே மாறணும். அந்த நோய் தான் மனிதர்களாகவே மாறணும். இன்றைக்கி மனிதர்களாக மாறினதுக்கப்புறம் நம்ம பாதுகாப்பாக இருக்கோம். இல்லைனா பிற உயிரினங்கள் நம்ம வேட்டையாடுறோம். அதனால் மனம் என்கிற நோய் நமக்கு நல்லது தான். அது நமக்கு தேவை. அது நோயாக இருந்தாலும் அதுதான் நமக்கு இன்றைக்கி பாதுகாப்பை கொடுக்குது. அப்போ நோயாளியாக இருக்கிற மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும்? அந்த நோயை நோய் மேற்கொண்டு இப்போ சுகரு, ஆஸ்மாலாம் வருதுன்னா என்ன அர்த்தம்? மனம் என்கிற நோய் கட்டுப்பாடு இல்லாமல் போய்விட்டது. அதுதான் சுகர், ஆஸ்மா வர்றதுக்கு காரணமாக இருக்குது. நீ சுகரை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற, அடிப்படையாக நீ மனம் என்கிற நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். அதற்காக நீ இந்த மாதிரி எண்ணெய் தடவுறது, எண்ணெய் குளியல், உடற்பயிற்சி, ஆடல், பாடல், விளையாட்டு, குடும்பம், ஓய்வு, 8-10 மணி நேரம் தூக்கம், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, உடல் உழைப்பு, நடப்பது, விவசாய தொழில் செய்வது, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால்தான் மனிதர்கள் நோய் இல்லாமல் இருக்க முடியும். உறவுகளோடு வாழணும், ஒழுக்கமாக வாழணும், நிலையாக ஒரு இடத்துல வாழணும், நாடோடித்தனமாக வாழக்கூடாது, நேர்மையாக வாழணும், உண்மையாக வாழணும், நம்பிக்கையாக வாழணும். இது எல்லாமே நோய்களை குணப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள். அப்போ தான் அமைதியாக இருக்க முடியும். இல்லைனா மனசில் அமைதி இல்லாமல் போயிடும். நேர்மை இல்லாமல், உண்மை இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தால் அமைதி இல்லாமல் போயிடும். இப்படி மனித வாழ்க்கை என்பது பிற உயிரினங்களிடமிருந்து இப்படித்தான் வேறுபடுகிறது. இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் மனித இனம் பிழைக்கும். அப்போது இந்த அப்போ மனிதராக நம்ம மாறணும். பார்த்திங்களா? ஏன் மாறணும்? இந்த மாதிரி மனம் என்கிற நோயினால் தான் நம்ம மனிதராக மாறணும். அப்போ இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் மனம் என்கிற நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும், அமைதியாக வச்சுக்க முடியும். அப்போ தான் மனித இனம் பிழைக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனை நான் தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு அது தோணுது அப்படின்னா, என்னை போல் பலருக்கும் தோணுது அப்படின்னா, அந்த விஷயத்தை நான் நேரடியாக உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த விஷயம் எங்கேருந்து பிறக்குது? தமிழ்நாட்டிலேருந்து பிறக்குது. தமிழ்நாட்டில் பிறந்த என்னிடமிருந்து பிறக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதர்கள் இங்கு தான் தோன்றினார்கள். ஏன் ஆப்பிரிக்காவில் தான் மனிதர்கள் தோன்றினார்கள்னா அங்கே இந்த சிந்தனை ஏன் வரல? இந்த உலகத்துக்கு வழிகாட்டுகிற ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை எங்கு பிறக்கிறது? தமிழ்நாட்டில் தான் பிறக்குது. தமிழர்கள் தான் இன்றல்ல நேற்றல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்துக்கே வழிகாட்டிகளாக தான் இருக்காங்க. முதல் மொழி தோன்றியதும் இங்கே தான். அந்த மொழியில் என்ன இருக்குது? ஒழுக்கங்கிற வார்த்தை இருக்குது. ஒழுக்கமாக வாழ்ந்து ஒழுக்கம் என்கிற வார்த்தையை கண்டுபிடித்தார்கள். நேர்மையாக வாழ்ந்து நேர்மை என்கிற வாழ்க்கையை கண்டுபிடித்தார்கள். இப்படி ஒரு மொழி என்பது ஒரு வாழ்க்கை முறையின் வெளிப்பாடு தான் அது. அப்போ அப்படிப்பட்ட இந்த இடத்துல தான் மனிதர்கள் தோன்றியிருக்க முடியும். பாதுகாப்பாக வாழ்வதற்காக தான் மனிதர்களாக மாறினோம். பிற உயிரினங்களால் வேட்டையாடப்படக்கூடாது. அதனால தான் பயந்து போய் பாதுகாப்பாக வாழணும் அப்படிங்கிறக்காக தான் நமக்கு மனம் என்கிற நோய் வந்தது. மனிதர்களாக நம்ம மாறினோம். ஒழுக்கமாக வாழ்வதும், நேர்மையாக வாழ்வதும், உண்மையாக வாழ்வதும், பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஒரு வழி தான். மனிதர்களாக விட்டாலே நீ பாதுகாப்பாக வாழ்ந்துட முடியாது. ஒழுக்கமாக வாழணும். மனிதர்களிடமிருந்து நீ உன்னை பாதுகாக்க வேண்டும். இது எல்லாம் சேர்ந்து தான். பிற உயிரினங்களிடமிருந்து உன்னை பாதுகாப்பது மட்டுமல்ல, மனிதர்களிடமிருந்து நீ உன்னை பாதுகாக்க வேண்டும். அப்படியெல்லாம் வாழ்ந்தால் தான் நீ பாதுகாப்பாக வாழ முடியும். பாதுகாப்பாக வாழ்கிறதுக்காக தான் நம்ம மனிதர்களாகவே மாறணும். மனம் என்கிற நோய் அதனால தான் ஏற்பட்டுச்சு. மரண பயத்தில் தான். பிற உயிரினங்களால் நமக்கு ஏற்படுகிற அச்சுறுத்தல், மனிதர்களுக்கு ஏற்படுகிற அச்சுறுத்தல். இப்போ இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த பயத்தில் தான் மனம்ங்கிற நோய் ஏற்பட்டது. அந்த மனம்ங்கிற நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும்னா நாம் பிற உயிரினங்களிடமிருந்து ஒரு பாதுகாப்பை பெற வேண்டும். அத்துடன் மனிதர்களிடமிருந்து நாம் ஒரு பாதுகாப்பை பெற வேண்டும். அப்போ தான் மனிதர்களாக பாதுகாப்பாக வாழ முடியும். அந்த நோக்கத்துக்கு பொருத்தமாக நான் இன்றைக்கி சிந்திக்கிறேன் அப்படின்னா, நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கேன். அப்படின்னா இங்கே தானே மனித இனம் தோன்றியிருக்க முடியும். அந்த சிந்தனை எங்கே பிறக்கிறது? தமிழ்நாட்டில் தான் பிறக்குது. அப்படின்னா அது தமிழ்நாட்டில் தானே மனித இனம் தோன்றியிருக்க முடியும். அந்த வகையில் முதல் மனிதனாக நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். நான் தான் முதல் மனிதன். மனிதர் நிலையில் முழுமையடைந்த முதல் மனிதனே நான் தான்.
அதாவது மனிதர்கள் இப்பொழுதுதான் முழுமையடைகிறார்கள். மனம் என்கிற நோய் கட்டுப்பாட்டிற்குள் இப்பொழுதுதான் வருகிறது. அது எப்படி கட்டுப்பாடு? ஒழுக்கம் மூலமாக, நேர்மை மூலமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. நீங்கள் நேர்மையாக வாழுங்க, அப்போ தான் உங்களுக்கு மனசில் அமைதி ஏற்படும். அப்போ நேர்மை அப்போ எப்படி வாழ வேண்டும்? மகிழ்ச்சியாக உடலை கவனிப்பதற்காக வாழ வேண்டும். இந்த மாதிரி பணம்னு ஓடாதீங்க. நேர்மையாக இயற்கையோடு இணைஞ்சு வாழணும். உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு வாழணும். இப்படியெல்லாம் வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் பாதுகாப்பாக வாழ முடியும். அந்த உண்மையை உங்களுக்கு சொல்லுகிற இப்போ என்னுடைய மனசு எப்படி செயல்படும் அப்படின்னா, எனக்கு எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்காது. அப்பப்போ வரும். மற்ற இடம்லாம் வெற்றிடமாக இருக்கும், காலியாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. உங்களை போல் தொடர்ந்து சிந்திக்க மாட்டேன். தொடர்ந்து எண்ணங்கள், கனவுகள், தியானம்லாம் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. ஒரு நாளைக்கு கூட்டி கழித்து பார்த்தா 1.5 மணி நேரம் தான் அந்த எனக்கு எண்ணங்களே, யோசனைகளே வரும். மற்ற நேரம்லாம் வெற்றிடமாக இருக்கும். 1.5 மணி நேரம்னா தொடர்ச்சியாக வந்துட்டு அப்புறம் வெற்றிடம் இருக்காது. அப்பப்போ ஒரு யோசனை வரும், எண்ணங்கள் வரும், கனவுகள் வரும், கற்பனைகள் வரும், சிந்தனைகள் வரும். மற்ற நேரம் இடைவெளி, வெற்றிடம் தான். அப்போ உங்களைப் போல எனக்கும் இருந்தது தொடர்ச்சியாக. அது இந்த மாதிரி ஆராய்ச்சியின் மூலமாக மனிதர்கள் யார் என்பதை தேடி கண்டுபிடித்ததன் காரணமாக, உண்மைகளை, மனம் என்பதே ஒரு நோய் என்பதை கண்டுபிடித்தனால்தான் எனக்கு இந்த வெற்றி. நான் மனிதனில் முழுமையடைகிற அந்த முதல் மனிதனாக இருக்கிற அந்த தகுதி எனக்கு கிடைத்தது. அதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு.